ஸ்ரீ குருப்யோ நமக. இன்று முதல் திருமிழிசை ஆழ்வார் பற்றி காண்போம். ஒருமுறை முனிவர்கள் எல்லோரும் கூடி ஸ்ரீமன் நாராயணனை சக்கர வடிவமாக தியானித்து மழிசையில் வந்து தவம் இயற்றினர். அம்முனிவர்களுள் ஒருவரான பார்கவ முனிவருக்கும் கணக்காங்கிக்கும் 12 மாதம் ரிஷிகர்ப்பம் தரித்து தை மாசம் மக நட்சத்திரத்தில் ஒரு பிண்ட வடிவில் ஒரு குழந்தை பிறக்கிறது. அவர்கள் அக்குழந்தையை மூங்கில் மரத்தடியில் விட்டுவிட்டு செல்கின்றனர். அக்குழந்தைக்கு உடலும் உயிரும் தர வேண்டி பெருமாளும் பிராட்டியாரும் பூலோகவாசம் செய்கின்றனர். தாயாரின் திருக்கடாட்சத்தால் குழந்தைக்கு உடல் அமைப்பும் ஏற்பட்டு உயிரும் வந்து அக்குழந்தைக்கு தாயார் பசியை போக்க எண்ணி பாலூட்டி மகிழ்கிறார். பசியெடுக்கும் போதெல்லாம் குழந்தைக்கு பால் சுரக்கும் வண்ணம் குழந்தையின் பெருவரலுக்கும் கடாட்சம் கொடுக்கிறார். தாயாரும் பெருமாளும் அக்குழந்தை பல்லாண்டு காலம் நீடூழி வாழ வேண்டும் என ஆசீர்வதித்து செல்கின்றனர். தாயை பிரிந்த குழந்தை அழுவது போல் அக்குழந்தை வீறிட்டு அழுகிறது. அச்சமயம் மூங்கில் மரத்தை வெட்டி விறகு வியாபாரம் செய்யும் தொழிலாளி திருவாளன் என்று ஒருவன், அவனுக்கு நீண்ட காலம் குழந்தை பேறு இல்லை. இக்குழந்தையை பெருமாள் தனக்கு கடாட்சித்துள்ளார் என்றெண்ணி அவன் இக்குழந்தையை எடுத்து சென்று தன் மனாட்டியிடம் கொடுத்து இக்குழந்தையை இருவரும் வளர்த்து வருகின்றனர். மகாலட்சுமி திருவாகிய மகாலட்சுமி குழந்தைக்கு பாலூட்டி வளர்த்ததன் காரணமாக திருமழிசைபிரான் என்று இக்குழந்தைக்கு பெயர் சூட்டுகின்றனர். இக்குழந்தை சதா சர்வகாலமும் இறை சிந்தனையுடன் வாழ்ந்து வருகிறது. இதனை அறிந்த ஊர் மக்கள் ஒரு கிழத்தம்பதியினர் அவர்களுக்கும் குழந்தை இல்லை, ஆதலால் இக்குழந்தைக்கு தினமும் பாலூட்டி வருகின்றனர். குழந்தை இச்சிந்தனையை அறிந்து தான் பாதி பாலை உண்டு மீதி பாலை அக்கிழத்தம்பதியினருக்கு கொடுக்கிறது. அப்பாலை உண்ட இருவரும் இளமை தோற்றமடைந்து ஒரு ஆண்மகவையும் பெற்றெடுக்கின்றனர். அக்குழந்தைக்கு கனிக்கண்ணன் என்று பெயர் வைக்கின்றனர். திருமழிசைபிரான் 4700 வருடம் பூலோகவாசம் செய்ததாக குறிப்பிருக்கிறது. பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இவர்களுடன் திருமிழிசை ஆழ்வாரும் துவாபர யுகத்திலேயே தோன்றி இவர் துவாபர யுகத்தின் கடைசியில் சில காலம் இருந்ததாகவும் கலியுகத்தின் ஆரம்பத்தில் சில காலம் இருந்ததாகவும் குறிப்பிருக்கிறது. இவரது 7-8 வயதில் திருவாளன் என்பவர் வீட்டிலிருந்து இவர் தேசாந்திரம் சென்று பல சமயங்களில் சேர்ந்து பெருமாள் பரமாத்மாவை அடைவது எப்படி என்று தேடிக்கொண்டே செல்வதாக குறிப்பிருக்கிறது. இவர் எவ்வாறு வைணவத்தின் பால் ஈர்க்கப்பட்டார் என்ற கதையை நாளை காண்போம்.